Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகாவோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? கரூர் இந்த பெருந்துயர சம்பவம் இருந்து கூட்டணியை குறிப்பாக அதிமுகவோடு நகர்த்தக்கூடிய கட்டத்தை நோக்கி விஜய உருவாக்கி இருக்குதா? அது இது வந்து பிளஸ் மைனஸ். பிளஸ் என்ன அப்படின்னாக்கா, உடனடியா கூட்டணி யாரோடையும் கூட்டணி சேர்றதுக்கான ஒரு அவசியம் அடுத்த 2-3 மாதங்களுக்கு இல்லை. அடுத்த 2-3 மாதங்களில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2 விஷயம். விஜய்னுடைய தலைமை பண்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெதர் ஹி ஹஸ் காட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. 2வது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் 2026 வாய்ப்பே கிடையாது. அது அவருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும். இனிமே வந்து அதை பத்தி பேசுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ்? அவருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ஒருவேளை திமுக அடுத்த ஆண்டு தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அடுத்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருந்தார், விஜய் இந்த பாலிட்டிஷியனை விட்டுடுங்க, விஜய் இந்த நடிகரே ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால வந்து அவருக்கு ஒரு இப்போ இருக்கிறது வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவருடைய ஃபியூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கு. வெறும் தாவேகாவினுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலமே இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ ஹி இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ஏன்னா அதன் காரணமாக அவர் ஒரு முடிவு எடுக்கலாம். சரி, இன்று நமக்கு மிக முக்கிய பிரையாரிட்டி திமுக அரசை ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவது, அதனால என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்ல ஒரு 2-3 மாதத்துல திருப்பியும் கொஞ்சம் ஒரு ஜோஷ் வந்துருச்சு, ஒரு பவுன்ஸ் வந்துருச்சு, இன்னொரு 2-3 மீட்டிங் போறாரு, இப்போ ஒரு வாரம் கழிச்சு கரூர் போறாரு, குடும்பங்களை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4-5 ரேலிக்கு பிறகு ஒரு அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா திருப்பி பழைய மாதிரி நினைச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் தனித்து தாவேகா தனித்தோ இல்ல தன் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு மீனிங்ஃபுல்லா போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இனிமேல். அதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை நீங்க தொடர்றீங்க இல்லையா? அவருடைய அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையுமே கேள்விக்குறியாதான் மாத்தி இருக்குது இந்த கரூர் சம்பவம் அப்படின்னும் பொழுது, அப்போ ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் இல்லையா? அந்த இடத்துல வலுவான திமுகவை எதிர்க்கணும்னா வலுவான கட்சி அமைப்பும் வலுவான அதிகார அமைப்பும் கொண்ட ஒரு அணியோட சேரணுன்றப்போ பாஜகவை டிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு அதிமுக பாஜகவை டிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 2 விஷயம்தான். ஒன்று வந்து அடுத்த வரும் ஆட்சியில் ஐதர் ஒரு பிரதான எதிர்கட்சியாக உருவாக வேண்டும், இல்லை என்றால் ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஸாக இருக்கணும், இல்ல அந்த ஆட்சியில ஒரு பங்கு கிடைக்கிற ஒரு நிலைமையில இருக்கணும். அதுதான் வந்து அவருடைய அப்ஜெக்டிவா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது தனித்து போட்டிட்டாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அது உடனே நமக்கு எல்லோருக்குமே இனிமேல் வந்து அது ஒரு வயபிள் ஆப்ஷனே கிடையாது. 26 கிடையாது, மேபி 31 என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. 2026 தாவேகா தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைப்போம்ங்கிற டயலாக் வந்து ஃபர்ஸ்ட் அதை மூட்டை கட்டிடணும். ஒண்ணு. 2வது, அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன? அதிமுக பாஜக அதிமுகவோட இவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவருக்கு பிரச்சனை பாஜக தான். அதிமுகவோட விஜய்க்கு இது வரைக்கும் அவருடைய கிரிட்டிசிசம் கூட பாஜகவோட நீங்க போய் கூட்டணி சேர்றீங்கிறது அதிமுக மேல அவர் வைக்கிற குற்றச்சாட்டை தவிர அதிமுக ஒரு மோசமான கட்சி அப்படின்னு அவர் ஒரு முறை கூட சொன்னதில்லை. ஸோ அவருக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் இருந்ததில்லை, முதலிருந்து இருந்ததில்லை, இப்பவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த பிஜேபியை எப்படி மேனேஜ் பண்றது? பிஜேபி கூட்டணியில இருக்காங்க, அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாங்க, எப்படி மேனேஜ் பண்றது? இந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கு. பீகார்லயே பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் என்ன சொல்வாரு, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பாரு, எல்ஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும். ஆனால் ஜேடியு எங்க நிற்குதோ இன்னொரு கூட்டணி கட்சி அங்க எங்க நிற்குதோ அதுக்கு எதிர்த்து வேட்பாளர் போடுவார். பிஜேபி எங்க நிற்குதோ வேட்பாளர் போட மாட்டார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம். இல்ல இப்ப அந்த இடத்துக்கு தான் அவரு விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அவருக்கு டிராபேக் வரல. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தா
விஜயோடைய ரோல் என்னவா இருக்கும்? அங்க துணை முதலமைச்சர் போஸ்டோ அல்லது வந்து கடந்த காலம் 2011 தேமுதிக எடுத்த அதே நிலைப்பாட்டை எடுத்து எதிர்க்கட்சியாக போனா கூட அவருடைய அரசியல் வாழ்க்கைன்றது கேள்விக்குறியா தானே மாறும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா மாறதுக்கான வாய்ப்பு இருக்காதுல்ல? விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்வு என்பது எதிர்க்கட்சி தலைவர் ஆனதனால் போகவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக அவர் எவ்வாறு செயல்பட்டாருங்கிறதுனாலதான் அது குறைஞ்சது. அதுக்கு பிறகு அவர் உடல்நலம் குன்றிவிட்டார், அதனால வந்து குறைஞ்சதே தவிர எதிர்க்கட்சி தலைவர் ஆனதனால் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இல்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துல மேபி இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை கூட இருந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக எப்படி இருந்தாரு, அவர் கட்சியில இருந்தவங்களை கூட வைக்க முடியல, எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஏடிஎம்கே போனாங்க, அதெல்லாம் வரலாறு. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்குடைய ஆப்ஷன் என்ன? இப்போ எல்லாரும் ஏத்துக்கிறது தனித்து போட்டி எல்லாம் வேலைக்கு ஆகாது. அது அடுத்த கட்டத்துல என்ன இருக்கு? கூட்டணி. கூட்டணி தான் யாரோட வைக்க முடியும்? இப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசுறாரு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் திமுக விட ஒரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்காக காங்கிரஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறதுக்காக பேசிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வரமாட்டார்கள், திமுக அவர்களை வெளியே அனுப்பினாலே தவிர காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வராது. 2026க்கு வெளியே வரமாட்டாங்க. அதே மாதிரி அங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அவர்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைத்தாங்க அப்படின்னா யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு வருவாங்க இல்லையா? தளபதிய முதலமைச்சர் ஆக்குவோன்னு தாவேகாவுடைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அது எப்படி லாஜிக்கா? அது முடிந்து விட்டது. தட் ஸ்டோரி இஸ் ஓவர். 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஸ்டோரி முடிந்து விட்டது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியா? உறுதியா எப்படி சொல்றீங்க? அது வாய்ப்பே கிடையாது. இனிமே உறுதியாக நாளைக்கு அவர் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா போய் மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு அவரை பார்க்க சொல்லுங்க. ஒரு ஈவென்ட்ஸுக்கு திரும்பி கூட போய் 41 பேர் இறந்திருக்காங்க, போய் ஆறுதல் கூட சொல்லல, துக்கம் கூட நீங்க விசாரிக்கல. என்ன தலைமை பண்பு? நான் தான் முதலமைச்சர் போய் சொன்னா மக்கள், நிஜமாவே சொல்றேன், மக்கள் வந்து கோவப்படுவார்கள், ஏளனம் செய்வார்கள். அவருக்கு அந்த சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் ஃபார் 2026 முடிஞ்சு போச்சுங்க. அவர் கூட்டணியை சேர்ந்தால் எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அவருக்கு ஆப்ஷன். அதுல சேருவாரா சேர மாட்டாராங்கிறது நான் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா க்ளோசர் டு தி டேட் தான் இதெல்லாம் முடிவு செய்யப்படும் விஷயங்கள். 6 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய, ஆனால் இன்று பெரும் அளவில் பலவீனப்பட்டிருக்கிறார். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பர்டிகுலரா நடந்த சம்பவத்தினால் அல்ல, அதன் பிறகு அவர் செயல்பட்ட முறையினால் பலவீனப்பட்டிருக்கிறார். நடந்த சம்பவம் வந்து ஒரு ஆக்சிடென்ட். நாளைக்கே ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிடுறாரு, எமோஷனலா பேசுறாரு, அதெல்லாம் ரியாக்ட் ஆகாதா? ரீகன் 10 நாள் ஆகுதா? இன்னையோட போன சனிக்கிழமைக்கு முன் சனிக்கிழமை தானே, 10 நாள் ஆகுதா? ஆல்மோஸ்ட் நாளையோட 10 days 11 days. இனிமேல் வந்து ஆமா, இனிமேல் வந்து அந்த இம்பாக்ட் இருக்காது. நாளைக்கு என்ன வீடியோ போட்டு என்ன அழுது என்ன பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கு அரசியல் ஒரு ஆப்ஷன், அதாவது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உயிர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூட்டணி போக வேண்டும். அவர் போவாரா மாட்டாரா அது வேற தெரியாது. ஏன்னா இன்று தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பது கஷ்டம். இல்ல, கடைசியா அவர் வெளியிட்ட வீடியோல கூட ஏதாவது செய்யணும்னா என்னிட்ட மோதுங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அப்போ அவர் ஒருவேளை அரசியல் ரீதியாக இந்த டிராஜடியை பார்த்து பயந்துட்டாரா, பின் வாங்கிட்டாரா? பாருங்க, 2 விஷயங்க. நேரடியாக அவர் கரூருக்கு போகாமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அப்படிங்கிறது தான். ஒரு பிளண்டருங்கிறது ஒரு சின்ன வார்த்தை, அதை விட பெரிய, அதுவே வந்து அவருக்கு 90% நெகட்டிவ். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், மற்ற நேரங்களையும் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அன்று இரவு சரி ஏதோ ஷாக்ல இருந்தாரு, வந்துட்டார். அடுத்த நாள் காலையில அவர் கிளம்பி கரூருக்கு போறாரு, போய் ஹோல் டே குடும்பங்களோட இருந்தார். இன்னைக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் எங்க இருக்கும்? எங்க இருந்திருக்கும் சொல்லுங்க? ஏன் சுமந்த் அந்த நிலைப்பாட்டை ஏன் விஜய் எடுக்க முடியல? எது தடுத்தது அவரை? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 2 பாசிபிலிட்டி தாங்க. ஒன்று, அட்வைசர்ஸ் யாரோ தப்பா வந்து அவரை கவுக்குற ஆளுங்கெல்லாம் அவரை சுத்தி வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாரும் அவரை கவுக்கணுங்கிற மூட்ல இருக்காங்க போல இருக்கு. அதனால வந்து அவங்க தப்பு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம்.
ஆனால் இந்த விஷயம் கரூருக்கு போய் குடும்பங்களை சந்திக்கிறதுங்கிறது அவருக்கே தோண வேணாமா? ஏங்க உடனே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைசர் எவங்களோ வராங்க சொல்றாங்க. உங்களுக்கு தோண வேணாமா 41 பேர் என்ன பார்க்க வந்துட்டு இறந்துருக்காங்க, நான் போய் அந்த குடும்பங்களை கூட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோண வேணாமா? அதுக்கு எனக்கு இந்த பெரிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட் வேணும். அது எல்லா ஹியூமன்ஸுக்குமே தெரியுமே. அது ஹியூமனிட்டி யாருக்கு இருந்தாலும் அவங்க போய் நிற்பாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் டெஸ்ட்ல அவர் பெருமளவுல ஃபெயில் ஆயிட்டார். அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் கரியரை உயிர்ப்பித்து வைக்க வேண்டும். He wants to sustain. ஏன்னா அரசியல்ல ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்படி காலம் மாறும், எப்படி காட்சிகள் மாறுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதனால மேபி தேர் இஸ் a way back. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சுமந்த், டாக்டர் சுமந்த், அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகிச்சுன்னா அது 2026ல திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒருவேளை திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்? ஓராண்டு காலமாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அரித்மெட்டிக் எலெக்ஷன். இது இன்றைய சூழல்ல திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தி இருக்கிறது, அலை இல்லை. எந்த விதமான அலையும் இந்த அரசுக்கு எதிராக இல்லை. முதலமைச்சர் இன்ஃபேக்ட் திமுகவை விட முதலமைச்சருடைய பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு. திமுகவை விரும்பாதவர்கள் கூட முதலமைச்சர் பரவாயில்லைங்க பாவம், அந்த ஒரு அப்ரோச் தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க மக்களிடையே. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்னால இந்த டிஎம்கே அலையன்ஸ் ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கு. ஆனால் அதிமுக, பாஜக, தாவேகா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன் எல்லோரும் இணைந்தார்கள் என்றால் குறைந்தது 150க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார்கள். நான் இது ஒன் இயரா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப சொல்லல. விஜய் வந்த காலத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நடக்குமா நடக்காதா? அவர்கள் ஒன்றிணைவார்களா? டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ்ந்து பேசுறாரு இந்த கரூர் விஷயத்துல. அதுதான் சொல்றேன். இல்ல இங்க டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸுக்கு குரூஷியல் கிடையாதுங்க. யாரு குரூஷியல்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் டிவிகே பிளஸ் பிஎம்கே, இந்த 4 கட்சிகள் இணைந்தால் டிடிவி வந்தால் இன்னும் பெட்டர். பட் டிடிவி வரவில்லை என்றால் வரவில்லை, அவ்வளவுதான். தேமுதிக வந்தால் பெட்டர், வரவில்லை என்றால் மாற்றாது, ரிசல்ட் மாறாது. இந்த 4 கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அரித்மெட்டிக்கலா இந்த 42-43% மேல வாங்கக்கூடிய சக்தி இந்த 4 கட்சிகள் கூட்டணி அமைத்தால் இருக்கிறது. பேசலாம்.